சித்தம்பலம் எளிதில் மறைகள் தேரா இறைவனை எல்லில் தங்கள் பொழுதொரு காலத்தென்று பூசனை விடாது செய்து தொழுதகை தலைமீதேற தொழும்பு கண்ணீரில் மூழ்கி அழுது அடி அடைந்த அன்பன் அடியவருக்கு அடிமை செய்வான். நாம் இன்று முதல் தினசரி ஒரு பாடலாக திருவம்பாவை பாடலை பற்றி சிந்திப்பதற்கு திருவருளும் குருவருளும் அடியார் அருளும் கொண்டுள்ளோம். இந்த பாவை நோன்பானது திருவாதிரைக்கு முன்னாடி ஒரு 10 நாளுக்கு முன்னாடி இந்த நோன்பு ஆரம்பிக்கும். இந்த பாவை விழா நமக்கு உண்டு, வைஷ்ணவத்தையும் உண்டு. அவங்களுக்கு திருப்பாவை, நமக்கு திருவெம்பாவை. மாணிக்கவாசக பெருமான் ஒவ்வொரு தலங்களாக சென்று வழிபாடு செய்யும் போது திரு அண்ணாமலைக்கு வருகின்றார். அப்படி வரும்போது இந்த பெண்கள் எல்லாம் காலையில் எழுந்து நீராடி பெருமானை தரிசிக்கின்ற அந்த நிலையை வைத்து திருவெம்பாவை பாடுவோம் என்று விரும்பி இந்த பாடலை பாடத் தொடங்கினார். காலையில் எழுந்ததுமே நாம் யாரை பற்றி சிந்திக்க வேண்டும் என்றால் சிவபெருமானை பற்றி சிந்திக்க வேண்டும் என்ற அந்த நிலையை எடுத்து கூறுவது. இரண்டாவது, இந்த பதிகத்துக்கு தலைப்பு கொடுத்துருக்காங்க, சக்தியை வியந்தது என்று. திரு என்பது கண்டோரால் விரும்பப்படுவது திரு என்று பெயர். பார்த்தாலே விரும்பத்தக்க பொருள் யாருன்னா சிவபெருமான் ஒருத்தர் தான். நமக்கு தெரிஞ்சதுன்னா கண்டோரால் விரும்பப்படுவது எது? நம்ம குழந்தை குட்டிய, நம்மளுடைய பேரங்க, இவங்களை பார்த்தா நமக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஆனால் எல்லோராலும் கண்டோரால் விரும்பப்படுவது திருவாக விளங்கக்கூடிய சிவபெருமான். அதை அடைமொழி கொடுத்து திரு எம் பாவை. ஒவ்வொரு பெண்களையும் எழுப்பி துயில் எழுப்பி காலையில் எழுந்திரிச்சு பெருமானை போய் தரிசிக்க வேண்டும். ஆகையினாலே தூங்கி கொண்டிருக்க கூடாது. இந்த காலம் ரொம்ப முக்கியமான காலம். இந்த மார்கழி மாதம் முழுவதுமே புண்ணிய காலம். மற்ற மாசத்துல முக்கியமான புண்ணிய காலம் தான் வரும். அமாவாசை, பௌர்ணமி, அஷ்டமி போன்ற முக்கியமான காலங்கள் தான் புண்ணிய காலங்களாக அமையும். ஆனால் மார்கழி மாதம் முழுவதுமே புண்ணிய காலம். இப்போ ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லியிருக்கோம், நித்தியம், நைமித்திகம், காமிகம், புண்ணிய காலம் என்கின்ற அந்த புண்ணிய காலத்தில் நித்தியம் என்பது அன்றாடம் ஏற்படக்கூடிய குறைபாடுகளை நீக்கக்கூடிய வழிபாடு. நைமித்திகம் என்பது ஆண்டுக்குரிய குறைபாடுகளை நீக்கக்கூடிய வழிபாடு. காமிகம் என்பது ஒரு உலக நன்மை வேண்டி செய்யக்கூடிய வழிபாடு. இந்த புண்ணிய காலம் என்பது ரொம்ப முக்கியமானது. அமாவாசை, பௌர்ணமி, கார்த்திகை, அஷ்டமி போன்ற புண்ணிய காலங்கள் இந்த மார்கழி மாதம் முழுவதும். இந்த புண்ணிய காலங்களை நாம் பயன்படுத்தி சிவபெருமானை வழிபாடு செய்தால் எல்லையில்லாத பேரருளை நாம் பெறலாம். சாதாரண காலங்களில் போய் இறைவனை வழிபாடு செய்வதற்கும் புண்ணிய காலங்களில் போய் வழிபாடு செய்வதற்கும் வித்தியாசம் இருக்கு. இந்த புண்ணிய காலத்துல வழிபாடு செய்யும் போது எல்லையில்லாத அருளை நாம பெறலாம். அப்படி இந்த மார்கழி மாதத்தில் தேவர்கள் எல்லாம் போய் சென்று சிவபெருமானை போய் வழிபாடு செய்யக்கூடிய காலம் இந்த மார்கழி மாதம். நாம காலையில எழுந்திரிச்சு சிவபெருமான வழிபாடு பண்றோம்ல, அதே போல அவங்களுக்கு அப்பதான் அவங்களுக்கு ஒரு நாள் ஆகும். நமக்கு ஒரு வருஷம் ஆகுது மார்கழி மாசம் வர்றதுக்கு, அவங்களுக்கு ஒரு நாள். இப்ப நாம காலையில எழுந்திரிச்சு குளிச்சு வழிபாடு செய்யறோம்ல, அதே போல தேவர்கள் எழுந்திரிச்சு குளிச்சு சுவாமியை போய் வழிபாடு செய்யக்கூடிய நேரம் இந்த புண்ணியமான காலமாக விளங்கக்கூடிய இந்த மார்கழி மாசம். மார்கழி மாதம் அடுத்து எப்போ வரும்னு நமக்கு நினைக்க தோணும். அந்த அளவுக்கு மார்கழி மாதம் புனிதமான ஒரு மாதம். இந்த மார்கழி மாதத்தை நான் பயன்படுத்தி கொண்டு பெருமானை வழிபாடு செய்து இந்த பிறவியிலிருந்து நாம் நீக்கிக் கொள்ள வேண்டும் என்றுதான் மாணிக்கவாசக பெருமான் சொல்றார். இந்த உயிர்கள் எல்லாம் முழு துன்பத்தில் இருக்கின்றது. இந்த துன்பத்திலிருந்து நீங்குவதற்கு பெருமான் எல்லா உயிர்களுக்கும் பாரபட்சமின்றி ஒரே நுண்ணுடலை கொடுத்து தன் பேரின்பத்தை கொடுக்க வேண்டும் என்று நினைக்கின்றார். ஆனால் இந்த உயிர்களுக்கு என்ன விருப்பம் வருகின்றது என்றால், உலகத்தின் மேல் கொண்ட விருப்பின் காரணமாக நாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிறவியாய் எடுத்துக்கொண்டே வருகின்றோம். ஒவ்வொரு பிறவியிலையும் ஒவ்வொரு அச்சு மாறிக்கொண்டே வருகின்றது, செய்த வினைக்கு தகுந்தவர்.
பிறவிக்கு வர்றதுக்கு முன்னாடி மூலகர்மம்னு இருக்கும். நம்ம பிறவிக்கு வர்றதுக்கு முன்னாடி மூலகர்மம் எல்லாமே மறைஞ்சு இருக்கு. அதாவது எது போலன்னா அது மாதிரி ஆணவம் நம்ம முற்றிலும் இறைவனை பார்க்க விடாம தடுத்து கொண்டிருக்கின்றது. நம்ம அப்பயே பார்த்துருக்கலாம். ஆனா ஆணவம் மூல முற்றிலும் மறைப்பு, அதனால பெருமானை பார்க்க முடியல. அப்ப அப்பயே அங்கேயும் சிவபெருமான் இருக்காருன்னா அங்கேயும் சாமி இருக்காரு. ஆனா நம்மளால பார்க்க முடியல. என்ன? ஆணவ மூல மறைப்பு. கூடனுக்கு கண் ஏன் தெரியல? புறை மறைச்சிருக்கு, அதனால உலகம் தெரியல. அதே போல புறையை நீக்கியாச்சுன்னா உலகம் தெரிய ஆரம்பிச்சிடும். அதே போல நமக்கு ஆணவ மலத்தை நீக்கியாச்சுன்னா அதோடைய வலிமை கொண்டு செய்ய ஆரம்பிச்சாச்சுன்னா நமக்கு சிவபெருமான் தெரிய ஆரம்பிச்சிடும். சாமி கரணியமா கடல் பார்க்க முடியுமான்னு முடியும். அன்பு ஒன்றினால் பார்க்க முடியும். அன்பு இல்லைன்னா சிவபெருமான பார்க்கவே முடியாது. அப்படி இந்த பாடலை மிக அற்புதமாக வடித்து தந்திருக்கின்றார் நமது மாணிக்காசு பெருமான். ஏற்கனவே ஒவ்வொரு தலங்களாக சென்று வழிபாடு செய்யும் போது இந்த திருவண்ணாமலை பெருமானை பார்த்ததுமே இந்த பாடல் அவருக்கு வருகின்றார். மார்கழி மாதத்தில் பெண்கள் எல்லாம் சென்று ஒவ்வொரு பெண்களையும் எழுப்பி, இப்ப நீங்க காலையில என்ன செய்றீங்க? ஏக்கா எதுங்கக்கா, சீக்கிரம் வாங்கக்கா, கோயிலுக்கு போவோம் அப்படின்னு எழுப்புறோம்ல ஒவ்வொருத்தரையும். என்னக்கா இன்னும் தூங்கிட்டு இருக்கீங்க அப்படி போம்ல, அதே அப்படியே எடுத்துட்டாரு மாணிக்கவாசகர் பெருமான் இந்த பாடலை. எப்படி இப்ப சில பேர் என்ன செய்வாங்க அப்படின்னா உரைக்கிட்டு இருப்பாங்க, நல்ல போர்வையை பத்தி. நீங்க தயவு செய்து சொல்றது கேளுங்க, காலையிலே கொஞ்சம் லேட்டாவே எழுப்புங்க. எனக்கு மார்கழி மாசம் மட்டும் என்னால எந்திரிக்கவே முடியாதுக்கா அப்படிவாங்கல்ல. ஆனா கண்டிப்பா என்ன செய்யணும், அந்த நேரத்துல எந்திரிச்சு இறைவனை வழிபாடு செய்தால் கொஞ்சம் சோம்பேறிப்பட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம இந்த புண்ணிய காலத்தை இழந்துருக்கோம். இந்த நேரத்துல வழிபாடு செய்யறது சாமியுடைய எல்லையில்லாத அருளை நாம பெறலாம். திரு எம் பாவை, ஒவ்வொரு பாவை அதாவது பெண்களை எழுப்பி துயில் எழுப்பி. இரண்டாவது சாமியுடைய சக்தி, நினைப்பது சிவம், முடிப்பது சக்தி. இந்த இருளாகிய இருளில் நாம் அழுந்தி கிடந்தோம். அதிலிருந்து நம்ம எடுத்து வேதித்து வளர்த்தெடுத்த பெய்வடை தன் பாத திறம்பாடி ஆடையிலோர் எம்பாவா என்று சொல்வதற்கிறங்க நம்ம சக்தி தான் என்ன செய்யறாங்க, எடுத்து நம்மை வளர்க்கின்றார்கள். அதாவது இது சக்தியை வியந்ததுன்னு அர்த்தம். சும்மா இருந்தா சிவம், எழுந்து வேலை செய்ய ஆரம்பிச்சாச்சுன்னா சக்தி. அதனாலதான் இந்த ஒவ்வொரு பாடலும் இது சக்தியை வியந்தது. முன்னிக்கடலை சுருக்கி எழுந்துடையால் என்ன திகழ்ந்தம்மை ஆளுடையாய் இட்டிடையில் மின்னி பொழிந்து எம்பிராட்டி திருவடிமேல் சிலம்பில் திருப்புருவம் என்ன சிலை குழவி நந்தம்மை ஆளுடையால் தண்ணீர் பிரிகில்லா என் கோமான் அன்பருக்கு முன்னி அவள் நமக்கு முன்சுரக்கும் இன்னருளே என்ன பொழியாய் மலையேலோர் எம்பாவை என்று கூட மாணிக்கவாச பெருமான் பாடுறாரு. கடைசி பாட்டுல பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க திருவடியைத்தான் பாடுறாரு. போற்றி அருளுகனின் ஆதியாம் பாதமலர், போற்றி அருளுகனின் அந்தமாம் செந்தளிர்கள், போற்றி எல்லாவும் இருக்கும் போகமாம் பொற்பாதம், போற்றி எல்லாவும் இருக்கும் ஈரா வினையடிகள், போற்றிமல் நான்முகதும் காணாத பொண்டரிகம், போற்றியாம் உய்ய ஆட்கொண்டருளும் பொன்மலர்கள், போற்றியாம் மார்கழி நீராடையிலோர் எம்பாக. முழுக்க முழுக்க திருவடி யாரு? சக்தி. இப்ப நீங்க இருக்கீங்க, இங்க இருந்து உங்க வீட்டுக்கு போகணும், எப்படி போவீங்க? காலையில் நடந்து போவீங்க. அந்த காலத்தான் திருவடின்னு சொல்றோம். நீங்க நினைச்சீங்க பாத்தீங்களா, இப்ப வீட்டுக்கு போகணும்னு நினைச்சது சிவம், நடந்து போனது சக்தி. அதனாலதான் இந்த பாட்டு முழுவதுமே சக்தியை வியந்து பாடியதாக நமது அருளாளர்கள் கூறுகின்றார்கள். இது திருவெம்பாவை. இந்த நோன்பு இருக்கிறவங்க இருக்கலாம், விரதம் இருக்கிறவங்க இந்த 30 நாளும் விரதம் இருக்கலாம், ரொம்ப சிறப்பு. ஆனா அவங்களால இருக்க முடியுமான்னா, நம்ம இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, பட்டினி கிடப்பது விரதம் அல்ல. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. பசிச்சா கூட பாலும் பழம் சாப்பிட்டுக்கலாம், ஒருவேளை உணவு எடுத்துக்கலாம். ஆனா சில பேர் பார்த்தீங்கன்னா விரதங்கிற பேர்ல காலையில சாப்பிடல, அதுக்கு சேர்த்து மாத்தி மதியம் சாப்பிட்ற பாருங்க அப்படின்னு சேர்த்து மாத்தி என்ன செய்வாங்க, சாப்பிட்றாங்கல்ல. அந்த மாதிரிலாம் இல்லாம இப்போ பசிச்சா கூட பாலும் பழம் சாப்பிட்டுக்கலாம். விரதம் இருக்கிறவங்களும் சொல்றேன், விரதம் இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீ வாட்டி எப்பயும் போல புதிய காலத்துல சிவபெருமானை வழிபாடு செஞ்சா போதும். அதுலயும் ஏற்கனவே திருவாசகத்துக்கு முருகார், ஒரு வாசகத்துக்கு முருகார். அதுலயும் குறிப்பா திருவாசகத்திலேயே முக்கியமானது என்ன அப்படின்னா, அவங்களுக்கு பிரசாத் வச்சு கொடுங்க சார், கேட்டீங்களா? சரி, என்ன திருவாசகத்துக்கு முருகார், ஒரு வாசகத்துக்கு முருகார். சிவபெருமானே கேட்டு வாங்கினது. பாவை பாடும் வாயால் திரு கோவை பாடுகன்னு சொன்னாரு. சாமியே சொல்றாரு பாருங்க, பாவை பாடும் வாயால் கோவை பாடுகன்னு சிவபெருமானே சொல்றாரு. திருவம்பாவை மாணிக்கவாசகர் பெருமான் பாடினாரா, அத சிவபெருமானே சொல்றாரு. திருவம்பாவை பாடிய வாயால் கோவை பாடுகன்னு.
அப்ப சிவபெருமானுடைய வாக்குல இருந்து வருது இந்த பாட்டு. அப்ப எவ்வளவு முக்கியம் பாருங்க. திருவெம்பாவை அவ்வளவு முக்கியமான பாடல். ஆணவத்தில் அலந்தி கிடக்கின்ற இந்த உயிர்களை கொஞ்சம் எழுப்பி தன்னிலைக்கு இந்த உயிர்களை உயர்த்தி தன்னுடைய பேரின்பத்தை தர வேண்டும் என்பது சிவபெருமானுடைய விருப்பம். ஆனா இந்த உயிர்களுக்கு விருப்பம் இருக்கா அப்படின்னா, இல்ல சாமி எனக்கு கொஞ்சம் எனக்கு கடமைகள்லாம் இருக்கு. இப்ப சிவபெருமானே வந்து காட்சி கொடுத்து, எப்பா மகனே உனக்கு என்ன வேணும்னா நீங்க என்னது சொல்லுவீங்க? இல்ல சாமி எனக்கு இன்னும் கொஞ்சம் கடமைகள்லாம் இருக்கு. சாமியே வந்து காட்சி கொடுத்தா கூட நாம என்ன செய்வோம்? என் பிள்ளை பேரம்பத்தி எல்லாம் கல்யாணம் முடிக்க வேண்டியிருக்கு, முடிச்சுட்டு நான் 16 மாறேன். அப்படித்தானே நம்ம நிலைமை இருக்கு. யோசிச்சு பாருங்க. காட்சி கொடுத்தாச்சுன்னா அடுத்த நிமிஷம் என்ன இருக்கு, போயிட வேண்டியதானே. நம்ம போக மாட்டோம். இந்த பந்தம் இழுக்கும். சொந்த பந்தம் நம்மளை விடாது. அதுக்காக சொந்த பந்தத்தை விடணும்னு சொல்லலை. இதுல இருந்து கொண்டு ஈசனை வழிபாடு செய்யும். அப்படிதான் நம்ம வரலாறுலாம் சொல்றாங்க. இல்லறத்தில் இருந்து கொண்டு சிவபெருமானும் மறக்காம இருக்கும். என் நிலையில் நின்றாலும் எக்கோலம் கொண்டாலும் மன்னிய சி சங்கரண்டால் மறவாமை பொருள். அப்படி இந்த பாட்டு முதல் பாட்டு பார்த்தீங்கன்னா, ஆதியும் வந்தமும் எல்லாரு பெரும் சோதியை ஆம்பாட கேட்டேயும் வாழ்தடங்கன் மாதே வளருதியோ பஞ்சவியோ நின் செவிதான் மாதேவன் வார்களல்கள் வாழ்த்திய வாழ்த்தொழி போய் வேதிவாய் கேட்டலுமே விம்மி விம்மி மெய் மறந்து போதாரமடியின் மேல் நின்றும் புரண்டு இங்கன் ஏதேனும் ஆகாள் கிழந்தாள் என்னே என்னே ஈதேயம் தோழி பரிசெலோரெம்பாவாய் ஈதேயம் தோழி பரிசெலோர் எம்பாவாய். இப்படிதான் பாடுவீங்களா? சரி. ஆதியும் அந்தமும் இல்லாத அரும் பெரும் ஜோதினர். நம்ம அதை இப்படி பாடுறோம், அருட்பெரும் ஜோதி அப்படின்னு சொல்லலாம். தமிழ்ல இலக்கண நயத்துல பார்த்தா அரும் பெரும் ஜோதி அப்படின்னு சொல்லலாம். சாமி வந்து ஜோதி ஸ்வரூபம். அவருக்கு ஆதியும் அந்தமும் இல்லாத சோதி. இது பிறப்பு இறப்பு இல்லாத சோதி, தொடக்கமும் முடிவும் இல்லாத சோதி சாமி. சாமி வந்து சொரூப நிலையிலிருந்து தடத்த இலக்கணத்துக்கு வருகின்ற ஒரு சிறப்பை தான் இந்த திருவெம்பாவையில சொல்றாரு. தடத்த இலக்கணத்துக்கு வந்துச்சுன்னா சக்தி, சொரூப நிலையில இருந்தா சிவம். இப்ப சாமி எப்படி வர்றாரு? தடத்தலக்கு கொஞ்சம் இறங்கி உருவத்தை காமிக்கிறார். சாமி உருவத்தை காமிக்கலன்னு வச்சுக்கோங்க, நம்ம இறைவன் வழிபாடு செய்ய முடியாது. இப்போ எல்கேஜி முதல் ஒரு 5 வரைக்கும் படிக்கணும் அப்படின்னா ஆனவனை தெரியணும்ல. அதுக்கு அடிப்படை அதை நம்ம பார்த்து படிச்சிருப்போம். இப்போ அது மாதிரி உருவத்தை எடுத்து டீச்சர் காமிப்பாங்க. எப்பா இதுதான்ப்பா ஒரு ஆடு ஆடையோ எதையோ ஒன்று முதல்ல காமிப்பாங்க. இல்லை நாம தெருவில் வந்து அதை ஒரு ஆடை பார்த்துருப்போம், உருவத்தை பார்த்துருப்போம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த உருவத்தை பார்த்ததுக்கப்புறம் டீச்சர் பாடத்தை நடத்தி போடுவாங்க. ஆடு அப்படின்னு எழுதி போடுவாங்க. ஏற்கனவே நீ உருவத்தை பார்த்துருக்கீங்க. இப்போ ஆடுன்னு இது போர்டில் எழுதி போட்டிருக்காங்க. அந்த ஆடு இருக்கா? இல்லை. ஏற்கனவே உருவத்தை பார்த்தாச்சு. இது வந்து எதுனா அரு உருவம், அதான் சிவலிங்க வடிவம். ஆனால் உருவம் இல்லை, ஆனால் ஆடுன்னு எழுதியிருக்கு. இதுதான் சிவலிங்க வடிவம். அதுக்கப்புறம் உங்களை கொண்டு போய் காலேஜில் சேர்த்தாச்சுன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு ஆடுன்னு சொல்லி தெரியணுமா? உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக தெரிய ஆரம்பிச்சு. அதே போல ஜோதி வடிவில் ஞானிகள் எல்லாம் சிவபெருமானை கண்டு தொழுவார்கள். அதான் முதல்ல உருவம், அதுக்கப்புறம் அருவுருவம், அதுக்கப்புறம் அருவ வடிவம். அருவடித்துல சுவாமி எப்படி இருப்பாருன்னா ஜோதி ஸ்வரூபமாக இறங்குவார். அந்த சோதி எப்படிப்பட்ட சோதி அப்படின்னா மாசற்ற சோதி. இந்த உலகத்தில் உள்ள ஜோதியை தொட்டா என்ன செய்யுது? சுடுதா? சுடுமா சுடாதா? சுடும். ஆனா அந்த சோதி சுடாது. ஞானசம்பந்த பெருமானுடைய அந்த கடைசி இருக்க அந்த பதிகத்தை பாடுறாரு பாருங்க, காதலாகி கசிந்து பாடும்போது அங்க ஒரு ஜோதி வந்தது. அந்த ஜோதிக்கு போனவங்களாம் எப்படி இருந்ததுன்னாங்க, எல்லாம் குழு 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 குழுக்குன்னு இருந்தது. அந்த சோதி மாசு அற்ற சோதி. மலர்ந்த மலர் சுடரே தேசரே தேனார் அமுதே சிவபுரானே பாசமா பற்றறுத்து வாரிக்கும் ஆரியனே நேச அருள் புரிந்து நெஞ்சில் வஞ்சம் கிடையாது கூட மாணிக்கவாசன் பெருமான் வரார். அப்படிப்பட்ட இந்த பாடல்ல ஆதியும் அந்தமும் இல்லாத அரும் பெரும் சோதி, அரும் ஜோதி, பெரும் ஜோதி, அரும் பெரும் ஜோதி, பார்க்கும் இடமெல்லாம் எங்கும் நீக்க வர நிற்கின்ற பரிபூரணந்தமாக இருக்கக்கூடிய சோதி. எல்லாரும் தியான கிளாஸுன்னு போறாங்க, போனா அங்க போய் கும்மிருட்டுங்க அப்படிங்கிறாங்க. இருட்டு ஏற்கனவே இருள இருந்து வந்திருக்கோம். நம்ம போக வேண்டிய இடம் சோதி. அந்த ஜோதி வந்து எங்க பார்த்தாலும் ஜோதியா தான் இருக்கும். எல்லா இடத்துலையும் நிறைந்து இருக்கும்.
அந்த சோதியை நம்ம பார்க்கறதுக்கு பக்குவம் இருந்தால் தான் அந்த சோதியை பார்க்க முடியும். இப்போ நம்ம பக்குவம் இல்லாதனால அந்த சோதியை பார்க்க முடியாத நிலையில இருக்கும். வழிபாடு செஞ்சால் அந்த ஜோதியை பார்க்கலாம். ஆதியும் அந்தமும் இல்லாத அரும் பெரும் சோதி. இவரு கூட நம்ம திருமணர் கூட சொல்லுவார், சாமி எல்லா இடத்திலும் வியாபித்திருக்கின்றார், வேறறியாமை விளம்புகின்றேன் கூட சொல்றார். ஆறறிவார் எங்கள் அண்ணல் பெருமையை, ஆறறிவார் இந்த அகலமும் நீளமும், பேரறியாத பெரும் சுடர் ஒன்று, அதன் வேறு அறியாமை விளம்புகின்றேனே அப்படிங்கிறாரு. யாரு? திருமணம். அது அப்படிப்பட்டது. இப்போ நீங்க இங்கிட்டு இருக்கீங்களா? நான் இப்படியே பார்த்துட்டு இருக்கேன், தெரியும் பார்க்கறதா தெரியுது. நீங்க நான் இன்னைக்கு போயிட்டீங்கன்னு நினைச்சிட்டு இருக்கேன். அப்படியா? சரி சரிங்க. அப்ப யார் அறிவார் இந்த அகலமும் நீளமும்? வாங்க சார். ஆறறிவார் இந்த ஆறறிவார் எங்கள் அண்ணல் பெருமையை, ஆறறிவார் இந்த அகலமும் நீளமும், பேரு அறியாத பெரும் சுடர் ஒன்று. சாமி எப்படி சொல்றாரு? பெரும் சுடர், அதன் வேறறியாமை விளம்புகின்றன. ஒருத்தர் ஏற்கனவே பார்க்க போனாரு, அவரால் என்ன செய்ய முடியல, பார்க்க முடியல. அவர் பாதாள உலக வரைக்கும் போயிட்டாரு, அதுக்கு மேல போக முடியல. யாரால? திருமலால போக முடியல. சாமியுடைய திருவடி அதுக்கு அப்பால பிறகு. அதான் சொன்னாரு, மாதாளம் ஏழினும் கீழ் சொற்கழிவு பாதமலர், போதார் புனை முடியும் எல்லா பொருள் முடிவு, பேதை ஒருபால் திருமேனி ஒன்றல்லன், வேத முதல் விண்ணோரும் மண்ணும் துதித்தாலும் ஓத உளவா, ஒரு தோழன் தொண்டரலன் கோயில் குலத்தரந்தன் கோயில் பினா பிள்ளையா, ஏது அவன் ஊர் ஏது அவன் பேர், ஆர் உற்றார் ஆர் அயலார். எப்படி சொல்றாங்க அவருக்கு? ஏது ஊரு ஏது உலகு, எல்லா உலகமே அவர் தான். சாமி சில பேர் பார்த்தீங்கன்னா, சாமி எனக்கு ஒண்ணுமே செய்ய மாட்டேங்கிங்க, நான் இதெல்லாம் நான் விட்டுட்டு அங்கே போறேன் இங்கே போறேன் அப்படின்னு போனா கூட எங்கேயும் போக முடியாது. ஏன்னா எல்லா இடத்துலையும் யார் இருக்கா? சாமி தான் இருக்கா. அவர் இல்லாத இடம் கிடையாது. நான் இங்கே விட்டுட்டு நான் அமெரிக்கா போறேன்னு சொன்னா கூட அங்கேயும் யாரும் இருக்கா? நிறைய பேர் இன்னும் நம்பிக்கை இல்லாமலாம் நிறைய பேர் இருக்காங்க. சாமி நம்பிக்கை இல்லாம இன்னும் மற்ற தெய்வங்களை வழிபாடு செஞ்சுட்டு இன்னும் எத்தனையோ உயிர்களெல்லாம் இன்னும் தெரியாமல் இருக்கின்றார்கள். நமக்கு சிவபெருமான் இந்த வாய்ப்பை கொடுத்துருக்காரு. அவர் தான் முழு முதல் பொருள் என்ற இந்த வாய்ப்பை கொடுத்துருக்காரு. அப்ப நாம் அதை பயன்படுத்தணும்ல. அப்படி இந்த சோதி எப்படிப்பட்ட சோதினா, அரும் பெரும் சோதியை யாம் பாட கேட்டேயும் வாழ்த்துறாங்க. இந்த பெண்கள் 3 கேட்டகரியா பிரிக்கிறது. பெண்களை 3 கேட்டகரி. ஒரு பெண்ணு இவங்க பாடுற பாடலை கேட்டு விம்மி விம்மி மெய்மறந்து வர்ற வழியிலே சிவபெருமானுடைய புகழை கேட்டதுமே, அதான் மாணிக்கவாசகன் அழகா சொன்னார், வெள்ளந்தான் விரிசடையாய் விடையாய் விண்ணோர் பெருமானே என கேட்டு வேட்ட நெஞ்சாய் பள்ளம்தான் உறுப்பினரின் கீழ்வேலாக பதைத்துருவும் அவர் நிற்க என்னை ஆண்டாய்க்கு அப்படின்னாரு. அந்த பெண்ணு வர்ற பெண்ணு புகழை கேட்டதுமே மெய் மறந்து அப்படி விம்மி விம்மி மெய் மறந்து கீழே விழுந்து கிடக்கலாம். இறைவனுடைய புகழை கேட்டதுமே. அதான் தலை அன்புன்னு பேரு. அன்புலே 3 வகை அன்பு இருக்கு. தலை அன்பு, இடையன்பு, கடையன்பு. சாமி பேரை கேட்டதுமே கண்ணில இருந்து கண்ணீர் வந்துச்சுன்னா அது தலை அன்புன்னு அர்த்தம். பார்த்ததுக்கு அப்புறம் வந்தா இறை அன்புன்னு அர்த்தம். கேட்டும் வரவே இல்லை அப்படின்னா அது கடையன்பு. அது லிஸ்டே கேட்கக்கூடாது. இப்ப நம்ம எந்த கேட்டகரியில இருக்கோம் நீங்களே பார்த்துக்கோங்க. எனக்கு போனாலும் வரமாட்டேங்கி, இருந்தாலும் வரமாட்டேங்கி அப்படின்னா நம்ம இன்னும் அந்த தலையான அன்பை நாம இன்னும் பெறாம இருக்கின்றோம். ஆகையினாலே அருளாளனுடைய பாடல்கள்லாம் நம்ம பாடணும்னா நமக்கு அந்த தலைப்பட்ட அன்பு வந்துடும். பாடலை பாடணும். சாமிக்கு ரொம்ப பிடிச்சது எதுன்னா இறைவனை புகழ்ந்து பாடுவது. அதாவது ராமாறு உன் திருவடிக்கு அகங்குலையேன் அன்புருகேன். அகங்குலைவதற்கும் அன்பு உருகுவதற்கும் என்ன சொன்னாரு? முதல்ல பூமாலை புனைந்தேத்தேன், அப்புறம் புகழ்ந்து உரையேன், திருமுறைகள் பாடு. புத்தரின் கோமானின் திருக்கோயில் தூகேன் விலகேன், அப்புறம் உலகாரப்படி. இதெல்லாம் செஞ்சாதான் சிவபெருமான் மேல அன்பு வரும். இல்லைன்னா வருவதற்கான வாய்ப்பு இல்லை. சொல்றது யாரு? மாணிக்கவாசக பெருமான் சொல்றாரு. அவருடைய வாக்கு யாருடைய வாக்கு? சிவபெருமானுடைய வாக்கு. அப்படி நாங்கெல்லாம் பாடிக்கிட்டு இருக்கோமே பெண்ணே, இதை கேட்டு இங்க இப்ப இன்னொரு பெண்ணை சொல்றாரு. ஒரு பெண்ணு உறங்கிட்டு இருக்கா. இப்ப அவளை போய் இவங்க எழுப்ப போறாங்க. இந்த பாவையாகி இந்த பெண்கள் என்ன செய்யறாங்க? போய் எழுப்ப போறாங்க. ஆதியும் அந்தமும் இல்லாத அரும்பெரும் சோதியை யாம் பாட கேட்டேயும் வாழ் தடங்கன் ஒளிபொருந்திய பெண்ணை உடைய பெண்ணே, ஒளிபொருந்திய கண்ணை உடைய பெண்ணே, வாழ் தடங்கன் மாதே வளருதியோ நின் செவியோ மண் செவியோ நின் செவிதான். நாங்க சொல்லியும் பாட்டு பாடியும் ஒன்னும் நீ உறங்குறது எழுதுறியா? எந்தி நேற்று நல்லா அப்படிலாம் பேசின சிவபெருமானுடைய போல பேசிட்டு இப்படி நீ என்ன செஞ்சுட்டு இருக்க, இப்படி உறங்கி கொண்டிருக்கின்றாயே அப்படின்னு இந்த பெண்கள் போய் எழுப்புறாங்க. யார? உறங்கிட்டு இருக்க பெண்ணை எழுப்புறாங்க.
ஏற்கனவே வாழ்த்தடங்கன் மாதே வளருதியோ வன் செவியோ, உன் செவி வந்து வன் செவியா, நாங்க பாடுறது உனக்கு கேட்கலையா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வரையில சொல்றாரு, நாங்க பாடுறதை கேட்டு வர்ற பெண்ணு என்ன செஞ்சா மெய் மறந்து அங்க கீழே விழுந்து கிடக்கா. மாதே வளருதியோ வன் செவியோ நின் செவிதான் மாதேவன் வார்கழல்கள் வாழ்த்திய மாதேவன் சாமியை சொல்லும்போது அவங்க சாமி எப்படிப்பட்ட சோதி, மாதேவன் வார்கழல்கள் வாழ்த்திய வாழ்த்தொழிவன் மகாதேவன் பேரு சிவபெருமான் வந்து. இப்ப ஒவ்வொரு இதுலையும் சொல்லும் போது சூரியனுக்கு வந்து பீமன் பேரு, சந்திரனுக்கு வந்து மகாதேவன் பேரு. இப்ப மதுரையில சாமி துவாசாந்த பெருவழியில் இருக்கிறதுனால சாமிக்கு மகாதேவன் பேரு. நீர உருவமா கொண்டிருக்கும் போது சாமிக்கு என்ன பேருன்னு சொன்னேன் உங்களுக்கு, பவன் அர்த்தம். நிலத்தை உருவமாக கொண்டு போது சர்வன் அர்த்தம். இது நெருப்ப உருவமாக கொண்டிருக்கும் போது ருத்ரன் பேரு, காற்றை உருவமாக கொண்டிருக்கும் போது உக்ரன் பேரு, உயிரை உருவமாக கொண்டிருக்கும் போது பசுபதியின் பேரு, சூரியனை உருவமாக கொண்டிருக்கும் போது பீமன் பேரு, சந்திரனை உருவமாக கொண்டிருக்கும் போது அவருக்கு மகாதேவன் பேரு. அதனாலதான் மாதேவன் வார்கழல்கள் எல்லா தேவர்களுக்கும் தலைவனாக விளங்கக்கூடிய காரணத்தினால் சிவபெருமானுக்கு மகாதேவன் என்று பேர். வாழ்க்கை வாழ்த்தொழி போய் வீதிவாய் கேட்டலுமே விம்மி விம்மி மெய்மறந்து. உன்னுடைய திருச்செவிக்கு விழலையா, உன்னுடைய செவி வந்து வன் செவியா. சில பேர் பார்த்தீங்கன்னா என்ன சொன்னாலும் காது கேட்கவே கேட்காது. சில பேர் பார்த்தீங்கன்னா உறங்குற மாதிரியே நடிப்பாங்க. இவனுடைய பேசிக்கிட்டு இருப்பாங்க, இவங்க நம்மளை பத்தி என்ன சொல்றாங்கன்னு கேட்போம், கொஞ்சம் அப்படின்னு உறங்குற மாதிரி நடிப்பாங்க. சில பேர் அவங்க எழுப்பி பார்ப்பாங்க, ஏய் நல்லா தூங்குறான்டா, நல்லா அவனை பத்தி பேசலாம் அப்படின்னு பேசிக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன செய்வாங்க, அடிச்சு எழுப்பாங்க. சில பேர் அடிச்சு எழுப்பினாலும் எழுப்ப மாட்டாங்க. சின்ன பிள்ளைகள்லாம் போய் என்ன செய்வாங்க தெரியுமா, பிள்ளைகள்ல வந்து இந்த பெரியோர்கள் எல்லாம் காலைல ஸ்கூலுக்கு எழுப்பாங்க. எழுப்பணும் எந்திக்கவே மாட்டான், இன்னைக்கு எப்படியாவது பள்ளிக்கூடத்தை டேரா போட்டணும் அப்படின்ட்டு மாட்டாங்க. ஒரு சரி செவி என்ன என்ன செவி என்ன எந்திக்கலையா அப்படின்னு சொல்லி தட்டி தட்டி எழுப்பாங்க பார்த்துருக்கீங்களா. ஆனா டேரா போடணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா அவங்க எழுப்பவே முடியாது இந்த பையனை. அது மாதிரி சில பேர் வந்து எப்படின்னா அப்படியே ஒண்ணும் தெரியாத மாதிரியே தூங்கிக்கிட்டு இருப்பாங்க. அது போல இந்த பெண் வந்து, ஆனா அந்த உரைக்கிட்டு இருக்காளே அந்த பெண்ணு, அவ தலையான அன்பு உடையவன், சிவருமேல் மேல் கற்றுக்கொண்டு விளங்குங்க. அவளை எழுப்புறதுக்கு தான் இவங்க எல்லாம் என்ன செய்யறாங்க, அப்படி பேசுனேன் நேற்று சுவாமியை பத்தி அப்படி புகழ்ந்து பேசுனாயே, இப்படி உறங்கி கொண்டிருக்கின்றாயே, உன்னுடைய செவி என்ன பண் செவியோ நின் செவிதான் மாதேவன் வார்கழல்கள் வாழ்த்திய வாழ்த்தொழி போய், வாழ்த்திய வாழ்த்தொழி போய் வீதி வாய் கேட்டுடுவேன். இப்ப நாங்க பாடுற பாட்டை கேட்டுட்டு வர்ற பெண் என்ன செய்யறா, மெய் மறந்து சாமியோட புகழை கேட்டதுமே விம்மி விம்மி மெய் மறக்கா. அதாவது அடியாருக்குரிய இலக்கணம் என்னன்னா, அகத்திலக்கணம் ரொம்ப முக்கியம். புறத்திலக்கணம் இருந்தால் தான் அகத்திலக்கணம் வரும். புறத்தில் இருக்கும்போது சிவபெருமானை வழிபாடு செய்தல், சிவாலய பரிபாலனம் செய்தல், சிவபெருமானை நோக்கி தல யாத்திரை மேற்கொள்ளுதல், சிவ புண்ணியங்களை செய்தல், சிவ பூஜை செய்தல், அனுஷ்டானத்தை செய்தல், அப்புறம் சிவன் அடியாரிடத்தில் உண்ணுதல், இப்படி 10 குணம் இருந்தா தான் அகத்திலக்கணம் 10 இலக்கணம் வரும், இல்லைன்னா வராது. சாமியை பார்த்ததுமே தன்னை மறக்கிறது. குடும்பத்துல அந்த நேரத்துல போய் சிரிக்க கூடாது, தன்னை மறக்கணும். சாமி கிட்ட வந்தாச்சுன்னா தன்னையே மறந்துடணும். நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்தோம்ல, முன்னம் அவனுடைய நாமம் கேட்டால் மூர்த்தி அவன் இருக்கும் வண்ணம் கேட்டால் பின்னை ஆரூர் கேட்டால் பேர்த்தும் அவனுக்கே பிச்சியானால் அன்னையும் அத்தனையும் அன்றே நீத்தால் அகண்டால் அகலிடத்தால் ஆச்சாரத்தை தன்னை மறந்தால் தன் நாமம் கேட்டால் தலைப்பட்டால் நங்கை தலைவன் தாளே. அப்படி வரணும், எல்லாத்தையும் மறக்கணும், தன் நாமமே மறக்கிற அளவுக்கு சிவபெருமான் மேல அன்பு வரணும். யாரும் பேர் சொல்லி கூப்பிட்டா கூட என்னதுங்க சரவணனா, யார சொல்றீங்க, ஏன் உங்க பேர் தாங்க சரவணன், அப்படியா அப்படிங்கிற நிலைமைக்கு தன்னையே மறக்கும். தன் நாமம் கேட்டால் தலைப்பட்டால் நங்கை தலைவந்தாரே, அவங்கதான் தலையான அன்பு உடையவர்கள். அதனாலதான் மாணிக்கவாசக பெருமான் இந்த பாட்டுல 3 கேட்டகரியா பிடிச்சாரு. தலையன்பு, இடையன்பு, கடையன்பு. இந்த தூங்கிட்டு இருக்க கடையன்பு, எழுப்பு போறவ இடையன்பு. ஏற்கனவே சாமியுடைய புகழை கேட்டது விம்மி மறந்து மெய் மறந்து வீதி வாய் கீழே விழுந்து கிடக்கா பாருங்க, அவ வந்து தலைப்பட்ட அன்பு. அப்ப அந்த அளவுக்கு நமக்கு தலையன்பு வரணும். பால் நினைந்து விட்டும் தாயினும் சால பரிந்து நீ பாவியனுடைய ஊனினை உருக்கி உள்வொளி பெருக்கி உழப்பில்லா ஆனந்தமாய தேனினை சொரிந்து புறம்புறம் தெரிந்த செல்வமே சிவபெருமானே அப்படின்னு கூட அந்த தாயை விட உயர்ந்த ஒரு சிவபெருமான் சொல்லி மாணிக்கவாசக பெருமான் சொல்றாரு. அப்படிப்பட்ட தாயை விட உயர்ந்த பெருமானை நாம் இந்த பிறவியை விட்டாச்சுன்னா எப்பிறவி வாய்க்குமோன்னு கூட அப்பர் சுவாமிகள் சொல்றாரு. இப்பிறவி தப்பிடில் எப்பிறவி வாய்க்குமோ, வாய்த்தது இது ஒரு பிறவி நம் தவக்கும் அது தெரியும். அடுத்து மனித பிறவிதான் வருதுன்னு சொல்ல முடியாது. கிடைத்த இந்த
மனித பிறவியை கொண்டு இந்த புண்ணிய காலங்களை எல்லாம் நம்ம பயன்படுத்தி சிவபெருமானை வழிபாடு செய்து அவனை புகழ்ந்து பாடினால் நம்ம இந்த பிறவியிலிருந்து தப்பலாம் தான் மாணிக்கவாசகர் பெருமான் இந்த பாட்டில் சொல்றாரு. ஆதியும் அந்தமும் இல்லாத அரும்பெரும் சோதியை யாம் பாட கேட்டேயும் வாழ் தடங்கன் மாதே. மாதேன்னா அந்த பெண்ணே, வளருதியோ வன் செவியோ நின் செவிதான், உன்னுடைய செவின்னு வன் செவியோ நின் செவிதான். மாதேவன் வார்களர்கள் பெருமானுடைய புகழை பாடுனதுமே வீதியில வந்துகிட்டு இருக்க பெண்ணு மெய் மறந்து என்ன செய்யறா, கீழே விழுந்து கிடக்கா. அந்த அகத்தி இலக்கணம் 10 அந்த பெண்ணுக்கு வேலை செய்யுது. சாமியை பார்த்ததுமே மயில் குச்சரியுது, விம்முறா மிடருது, கண்கள்ல இருந்து கண்ணீர் சொரியுது, தழும்பு ஏறுது, உடலெல்லாம் சிலிர்க்குது. இந்த மாதிரி இருக்கணும். சாமி மேல அன்பு வந்துருச்சுன்னா இதுல எத்தனை இலக்கணம் நம்ம கிட்ட இருக்கு நீங்களே பார்த்துக்கோங்க. நாங்களும் முயற்சி பண்ணிக்கிட்டு தான் சார் இருக்கோம். ஆனா அது வர்ற மாதிரி தெரியல அப்படின்னா நாம இன்னும் அந்த அளவுக்கு நாம வழிபாடு செய்யவில்லை அப்படின்னு தான் இருக்கும். சாமி பார்த்ததுமே வெள்ளந்தான் விரிசடையாய் விடையாய் விண்ணோர் பெருமானே என கேட்டு வேட்ட நெஞ்சாய் பள்ளம்தான் உருகுணலில் கீழ்மேலாக பதைத்துருவும் அவர் நிற்க. சாமியுடைய நாமத்தை கேட்டதுமே கண்ணுல இருந்து வைத்தியநாதா அப்படின்னு சொன்னதுமே கண்ணுல இருந்து எங்க பெருமானா, எங்க வைத்தியநாத சாமியா, எங்க சகஸ்லிங்கேஸ்வரரா அப்படின்னு கண்ணுல இருந்து கண்ணீர் வரும். அதுதான் தலையான அன்பு. பேரை கேட்டதுமே வரணும். அந்த அளவுக்கு நம்ம சாமி மேல ஒன்றணும். அதுலயும் இந்த மார்கழி மாதத்தை நல்லா பயன்படுத்திக்கோங்க. ஏன்னா இந்த மாதம் முழுவதுமே புண்ணிய காலம். எல்லா நாளும் இல்லாத ஒரு தனிச்சிறப்பு இந்த மார்கழி மாதம். அதுல சுவாமி பெருமானுடைய பெருங்கருணையினால தினசரி ஒரு பாடலையாவது சிந்திப்போம் அப்படிங்கிற கருணையினால சாமி பாருங்க நமக்கு எப்படி வழி விடுறாரு பாருங்க. கரெக்டா பாட்டை ஆஃப் பண்ணிட்டாங்க பாருங்க. நிறைய பாட்டு படிச்சுட்டு இருந்தது இல்ல, கரெக்டா ஆரம்பிக்கல, கரெக்டா ஆஃப் பண்ணிட்டாங்க. அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது, சாமி நமக்கு அனுமதி கொடுக்குறாருன்னு தெரியுதா? அதான் உண்மை. நீ பேசுறா அப்படிங்கிற பாருங்க, எல்லாம் இல்லாத. ஏன்னா நம்ம அவர் புகழை பேச ஆரம்பிச்சுட்டா, அவருடைய புகழை பாட ஆரம்பிச்சோம்னா சாமி எல்லாத்துக்கும் நமக்கு இடம் கொடுத்துக்கிட்டே இருப்பார். நம்ம வழிபாடு பண்ணணும்னு நினைச்சிட்டோம்னா எந்த நிலையிலையாவது சாமி நம்ம வழிபாடு பண்ண வச்சுக்கணும். ஆனா நம்ம விரும்பணும், அதுதான் ரொம்ப முக்கியம். அப்படிதான் இந்த பாட்டை ரொம்ப அற்புதமா அமைச்சிருக்காரு. வீதிவாய் கேட்டலுமே விம்மி விம்மி மெய்வரந்து பொதார் அவளியின் மேல் நின்றும் புரண்டு இங்க. நீ என்ன செஞ்சுட்டு இருக்க? புரண்டு புரண்டு விழுந்து வழங்கிட்டு இருக்க. புரண்டு இங்க வீதிவாய் கேட்டலுமே விம்மி, அவன் மெய்மறந்து அப்படி கிடந்துக்கா. நீ எப்படி இருக்க? துயில் இங்க உறங்கிக்கிட்டு புரண்டு புரண்டு விழுந்துகிட்டு இருக்க. அது பெருசா இது பெருசா? அதுதானே பெருசு. சாமியுடைய நாமத்தை கேட்டதுமே விம்மி விம்மி அழுது புரண்டு கீழே விழுந்து கிடக்காளே, அப்படிப்பட்ட அன்பு நேத்து அப்படியெல்லாம் பேசிட்டு இன்னைக்கு உறங்கி கொண்டிருக்கின்றாயே பெண்ணே. அந்த பாவை ஒவ்வொரு பாவைகளாக எழுப்பி கூட்டி சென்று பெருமானை வழிபாடு செய்யக்கூடிய காலம். இந்த காலத்தை விட்டாச்சுன்னா அடுத்த வருஷம் தான் வரும் மார்கழி மாதம். மாதே வளருதியோ வற்செவியோ நின் செவிதான், மாதேவன் வார்களர்கள் வாழ்த்திய வாழ்த்தொழிவோய் வீதிவாய் கெட்டலுமே விம்மி விம்மி மெய் மறந்து. தன்னையே மறக்கிற பாருங்க. மெய் மறந்துன்னா மெய்னா உடம்புன்னு அர்த்தம். உடம்பையே தன்னையே மறந்து விம்மி விம்மி மெய் மறந்து போதார் அமளியின் மேல் நின்று புரண்டு இங்கன் ஏதேனும் ஆகால். இப்படி எதுவுமே இல்லாம ஏதேனும் ஆகால் கிடந்தால் என்னே என்ன, இது எதுக்கு, இது தகுமா? இப்படி உறங்கி கொண்டிருக்கிறது தகுமா? அதனால நீ எதை செஞ்சிரு பெண்ணே, எழுந்து எங்களுடன் வா அப்படின்னு சொல்லி இந்த பெண்ணு போய் கூப்பிடுற மாதிரி பாடல் அமைச்சிருக்கு. இதுவாய் கேட்டாலுமே விம்மி விம்மி மெய்மறந்து போதார் அமளியின் மேல் நின்றும் புரண்டு இங்கன் ஏதேனும் ஆகால் கிடந்தால் என்ன. இது இது நீ எங்க தோழியா இருக்கிறதுக்கு இது சரியான தன்மையாக இருக்குமா அப்படின்னு கேட்குறாங்க இந்த பெண்கள்லாம் போய். என்ன இதே எம் தோழி, எங்க தோழியா இருக்கிறதுக்கு எங்களுக்கே கூசுது. அதனால பெண்ணே நீ எழுந்து வந்து வா, நம்ம எல்லாம் போய் சென்று நீராடி இறைவனை வழிபாடு செய்வோம் என்று இந்த பாடலாம் வச்சிருக்கேன். பாட்டு நல்ல பாட்டு தானே? எப்படி பாட்டு? அருமையான பாட்டு. ஆதியும் வந்தமும் எல்லாரும் பெரும் சோதியை ஆம்பாட கேட்டேயும் வாழ்த்தடங்கன் திரு எம்பாவை. திருன்னா கண்டோரால் விரும்பப்படுவது என்னன்னா திரு எம்பாவை. அதாவது இதுல கூட சொல்றாரு, பொன்னும் மெய்ப்பொருளும் தருவானை போகவும் திருவும் புணர்ப்பானை. திரு என்றால் யாரு? ஞானம்னு அர்த்தம். போகம் என்றால் உலகத்தினுடைய இன்பம். திரு என்றால் ஞானம். இப்ப நமக்கு ஞானம் வேணுமா போகம் வேணுமா? பெரும்பாலும் இங்க வந்தாலே எல்லாருக்கும் ஞானம் தான் வேணும். ஏன்னா ஞானம் உள்ளவங்க தான் இங்கே வர முடியும். போகம் உள்ளவங்க இங்க வரவே முடியாது. சிவபெருமான வழிபாடு பண்ணா உள்ளே வர முடியாது. சாமிக்கு தெரியுமில்ல யாரை யாரை இங்க உள்ள வர வைக்கணும், யாரை யாரை கேட்க வைக்கணும், யாரை யாரை பாட வைக்கணும்
அப்படிங்கிறது சுவாமிக்கு மட்டும்தான் தெரியும். நம்மளெல்லாம் இங்கே கூட்டு வச்சு நம்மளை வழிபாடு பண்ண வைக்கிறாருன்னா அது பெருமானுடைய மிகப்பெரிய கருணை. அந்த கருணையை எண்ணி எண்ணி இதை தக்க வைத்துக் கொள்வதற்கான முயற்சியை நம்ம பார்த்துக்கணும். இப்போ வர வைக்கிறார்ல, இதை நம்ம தக்க வச்சுக்கணும். தினசரி திருக்கோயிலுக்கு வந்து வழிபாடு செய்யணும். இந்த 3 நிமிஷம் இருக்கு, முடிச்சிடலாம். எல்லாரும் காலையில எல்லாரும் பரபரப்பா இருப்பாங்க. அதை முடிச்சுட்டு அவ்வளவுதான், பாட்டு முடிஞ்சு கரெக்டாக இளையாவது காலத்து 7 முடிச்சு. அப்படி இதே என் தோழி பரிசேலோர் எம்பாவாய் அப்படின்னு சொல்லி இந்த பாட்டுல மிக அற்புதமாக யார் சொல்றா? மாணிக்கவாசக பெருமான் இந்த பாட்டில் சொல்றாரு. போனதுமே இந்த பாட்டு பாட ஒரு பாட்டு முடிஞ்சிருச்சுப்பா அப்படின்னு மறந்துடக்கூடாது. இந்த பாட்டை போய் இன்னைக்கே நீங்க மனப்பாடம் பண்ணிடணும். அதுக்காக தான் இப்ப சொல்ல வரேன். பாட்டு இந்த பாட்டை போய், ஏன்னா அடிக்கடி திரும்ப திரும்ப இந்த பாட்டை சொல்ற காரணம் என்னன்னா, இதை கேட்க கேட்க உங்களுக்கு மனப்பாடம் ஆயிரும். வீட்டுக்கு போய் இந்த ஒரு பாட்டை இன்னைக்கு மனப்பாடம் பண்ணிடுங்க. சரிதானா? இல்லைன்னு நாளைக்கு பார்த்துக்கிறோம், சிவா ஒரு பாட்டு தான் எடுத்துருக்காங்க, 2 பாட்டு சேர்த்து மனப்பாடம் பண்ணிக்கிறோம்னு நினைச்சோம்னா அவ்வளவுதான். இதுவும் கஷ்டமா போயிடும், அதுவும் கஷ்டமா போயிடும். அப்புறம் மனப்பாடம் பண்ணுவோம். எப்படியாவது இந்த மார்கழி மாதத்துல இந்த 20 பாட்டையும் என்ன செஞ்சிடணும், டெய்லி இந்த ஒரு பாட்டை சிந்திக்கவும் வீட்டில் போய் மனப்பாடம் பண்ணிடுங்க. திரும்ப 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 படிச்சுக்கிட்டே இருங்க, அழகா மனப்பாடம் பண்ணிடும். அப்புறம் நீங்க அடுத்த மார்கழி மாதம்லாம் புஸ்தத்தை அப்படி ஓரமாக வச்சுட்டு நீங்க பாட்டு மனப்பாடமா பாட ஆரம்பிச்சு. சரிதானே சார்? இந்த பாட்டு அருமையான பாட்டு. இந்த பாட்டை போய் வீட்டில் போய் சிந்திச்சு பாருங்க. சாமியுடைய எல்லையில்லாத அந்த தன்மையை எடுத்து விரித்து குறைப்பது, தன் நிலையிலிருந்து சிவபெருமான் இறங்கி வந்து இந்த உயிர்களுக்கு அருள் செய்கின்ற இந்த விதத்தை தான் திருவெம்பாவை என்று மாணிக்கவாசக பெருமான் பாடியிருக்கின்றார். கேவல நிலையில் இருக்கக்கூடிய இந்த உயிர்களை எடுத்து தன் நிலைக்கு உயர்த்த வேண்டும் என்கின்ற பேராசை சிவபெருமானுக்கு. பேராசை வாரியனை பாடுதுங்கான் அம்மானா. நம்ம கேவலிலிருந்து இப்ப எங்க கொண்டு வந்திருக்காரு, நம்மளை சகல நிலைக்கு கொண்டு வந்திருக்காரு. சாமி என்ன நினைக்கிறாரு, சுத்த நிலைக்கு கொண்டு போகணும்னு நினைக்கிறாரு. ஆனா இந்த உயிர்கள் என்ன செய்யணும், விருப்பப்படணும். யார் மேல? சிவபெருமான். கண்டவரால் விரும்பக்கூடிய திருவாக விளங்கக்கூடிய சிவபெருமானை கண்டு வழிபாடு செய்து உய்ய வேண்டும். அதான் சொன்னாரு, பொன்னும் மெய்ப்பொருளும் தருவானை, போகமும் திருவும் புணர்ப்பானை, நெஞ்ச பிழை பொறுப்பானை, பிழையெல்லாம் தவிர பணிப்பானை, இந்த தன்மையில் என்று ஐவொன்னா எம்மானை, எடிவந்த பிரானை, அன்னம் வைகும் அயற்பலன தனி அரூரானை மறக்கணுமாமே. இந்த தன்மையின் என்று ஐவொன்னாத எம்மானாக விளங்கக்கூடிய சிவபெருமானை அவன் தடத்தலக்கத்துல இறங்கி வந்து நமக்கு அருள் செய்கிறார்னா, இது யாரு கிடைக்கும் இந்த பாக்கியம்? உருவம் தாங்கி வந்து நமக்காக தன் சொரூப நிலையிலிருந்து உருவம் தாங்கி வந்து வழிபாடு செய்ய வைக்கிறார்னா, அந்த பேருபகாரங்களை எண்ணி நாம் இறைவனை வழிபாடு செய்ய வேண்டும் என்று சொல்லி திகாரும் உள்ளம் நிறைந்து வகை சிறந்து இந்த முதல் பாடலை நீங்கள் கேட்டதினால் உங்களுடைய வல்வினை கரைந்து திருவள்ளுவர் உரையும் என்று சொல்லி இத்துடன் அடியின் உரையை நிறைவு செய்து திருச்சிட்டோம். அது அமைதியா யாராவது ஒரு ஆள் அமைச்சது.